இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கண்ணு திறந்ததுமே எதுக்கு ஒரு புணம் இருக்கும். அந்த புணத்தை பார்த்ததுமே இந்த புள்ள பயத்துல கத்திட்டு இருக்கும். அதே நேரம் அதோட கையில வேற கட்டு போட்டு இருக்கு. அதை அவுக்கிறதுக்காக அது முயற்சி பண்ணிட்டு இருக்குமா. அப்ப இவளுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறக்கிற சத்தம் கேட்டதுமே இந்த புள்ள ஓடி போய் ஒளிஞ்சிரும். அந்த கதவை திறந்து வரது யாருன்னா ஒரு லேடி தான். ஆனா பாக்குறதுக்கு வயசான கிழவி மாதிரி இருக்கும். அதோட தோல்லாம் எரிஞ்சு போன மாதிரி அதோட தலைமுடியெல்லாம் குட்டி போய் பாக்குறதுக்கு ரொம்ப வியடா இருக்கும். அது கையில ஒரு கத்தி வர வச்சிருக்கும். அப்ப உள்ள அந்த பிள்ளை இல்ல தெரிஞ்சதுமே இதுவரை கோவத்துல கத்திட்டு இருக்கும். நீ எங்க போனாலும் விட மாட்டேன்னு சொல்லி இதுவரை கத்திட்டு அந்த கதவை திறந்து போமா. அப்ப என்ன நினைச்சதுல திடீர்னு இந்த பக்கமா திரும்பிடுது. அந்த இடத்துல ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரிக்குள்ளதான் அந்த சின்ன பிள்ளை ஒளிஞ்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நொண்டி வரும். ஏன்னா ஒரு கால் அதுக்கு நல்லா இருக்கும், இன்னொரு கால் ஏதோ வளைஞ்சு போன மாதிரி இருக்கும். அப்படி நொண்டி நொண்டி என்ன செய்யுது, அந்த அலமாரி கிட்ட வந்து அதோட கதவை திறக்க போக கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த பிள்ளை என்ன செய்யுது, அந்த கதவை திறந்து இந்த லேடி வரை கீழே தள்ளி விட்டுரும். தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா அதுக்குள்ள அந்த பிள்ளையோட காலை பிடிச்சி இதுவரை தரத்துல இழுத்துட்டு இருக்கும். அப்ப அந்த கிளவி ஒரு கையில கத்தி வச்சிருந்தால அது வரை கொஞ்சம் தூரத்துல விழுந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த கத்தி எடுத்ததுமே இந்த பிள்ளையோட கால குத்தலாம் போக கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த பிள்ளை வர காலை எடுத்துரும். இவரோட கையில வர குத்திக்கிறா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த புள்ள தப்பிச்ச பழச்சுன்னு வெளியே வந்துரும். அப்ப அந்த வாசலோட கதவரை பூட்டி இருக்குமா, இதுவரை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா உள்ள கூடி லாக் பண்ணனால அதால திறக்க முடியல. அப்ப என்னடா பண்றது முடிச்சிட்டு இருக்கும் போதா பக்கத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா வெளியே போகலாம் பார்த்தா அந்த புள்ளை டிரெஸ் வேற அந்த பலகையில மாட்டிக்கிறோம். இது எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அப்ப பின்னாடி பார்த்தா அந்த கிழவி வேற கையில கத்தியோட வந்துட்டு இருப்பா. அவ்வளவு அது பக்கத்துல வரதுக்குள்ள இந்த பிள்ளை வெளியே வந்துரும். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கிழவி காலை பிடிச்சி தரத்துல உள்ள இழுத்துறா. இன்னும் கொஞ்சனா அந்த பிள்ளை தப்பிச்சு ஓடி இருக்கும். ஆனா அதுக்குள்ள அந்த காலை பிடிச்சி இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை ஒரு சேர்ல வர அதோட கையும் காலையும் கட்டி போட்டிருக்கும். இந்த பிள்ளை மறுபடியும் மயக்கத்தில் முடிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு டேபிள்ல தான் உட்கார்ந்திருக்கும். இவளை சுத்தி இதே மாதிரி ஒரு 3 பிள்ளைய உட்கார்ந்திருக்குங்க. அந்த 3 பிள்ளையோட கண்களையும் இந்த கிழவி தோண்டி எடுத்திருப்பா. இதெல்லாம் பார்த்து இந்த பிள்ளை வர பயத்துல கத்திட்டு இருக்குமா. அப்ப அந்த கிழவியை காட்டுறாங்க. அந்த கிழவி என்னடா கண்ணாடி நின்று அது தலையில முடியல, அதை போட்டு வாரி வாரி வாரிட்டு இருக்கும். அப்ப அதே நேரம் பார்த்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு 4-5 பேர் நினைச்சாங்க இந்த கிழவியோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய ரத்த கரையில இருக்கும்ல. அந்த ரத்த கரையை பார்த்ததுமே இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தை இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சதுமே இவங்க உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த கிளை வர கத்தியோட நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த குழந்தையோட கண்ணுல கண் இருக்காதுல. இதை பார்த்து அந்த பிள்ளையோட தாய் வர கதறி கதை அழுதுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிழவியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளையோட தாய் இருக்கும்ல, அவ கோவத்துல அந்த கத்தி எடுத்து இந்த கிழவியோட வாய் வர கிழிச்சு விட்டுறா. அதே நேரம் பார்த்து இந்த கூட்டத்துல வர அந்த பிள்ளையோட அண்ணன் வந்திருப்பான் போல. அப்ப இந்த பிள்ளைய பார்த்ததுமே இவ கதறி கதை அழுதுட்டு இருப்பான். என்னடா பார்த்தா இவங்க வர்றதுக்குள்ளே இந்த பிள்ளையோட 2 கண்ணை தோண்டி எடுத்திருக்கும் அந்த கிழவி. இதை பார்த்ததுமே அந்த அண்ணக்கரை சும்மா இருப்பானா. அவ என்ன பண்றானா, இந்த கிழவியோட கழுத்துல கைத்த போட்டு அங்க ஏதோ மரம் மாதிரி இருக்கும். அந்த மரத்துல கைத்த போட்டு இழுத்து இந்த கிழவி உசுரோட தொங்க விட்டுறான். அந்த கிளவி உசுருக்காக துடிச்சிட்டு இருக்குமா. அப்பதான் பார்த்தா இது எல்லாமே ஒரு தியேட்டர்ல வரக்கூடிய படம். எப்படி ட்விஸ்ட் பத்தியில ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அதை மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க போட்டு பார்ப்பாங்க. அந்த படத்தை டைரக்டர் ப்ரொடியூசரோ அவங்க முதல்ல பார்ப்பாங்க. கதையில ஏதாவது முன்னப்பண்ண இருந்தா அதை சரி செய்யலான்னு தான் இவங்க முன்னாடி போட்டு பார்ப்பாங்க. அப்படித்தான் அவங்க தியேட்டர்ல போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தியேட்டருக்குள்ள ஒரு லேடி வேற இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பால. அவ பயந்து வெளியே வந்துடுறா. இவ யாருன்னா இந்த படத்தை டைரக்டரோட ஃப்ரெண்டு போல. அப்ப அந்த படிக்கிட்ட வேற இந்த படத்தை டைரக்டர் உட்கார்ந்திருப்பான். அவனுக்கு என்ன பயம்னா ரொம்ப ஹாரர் எடுத்துட்டோமோ, மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு அவன் கவலையில இருப்பான். இந்த படத்தோட காட்சிகளை கொஞ்சம் மாத்தணும்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு திரும்ப வருவா. வந்து பார்க்கும்போது அந்த தியேட்டருக்குள்ள ஒரு ஆள் உள்ள போற மாதிரி. உடனே இதை பார்த்ததுமே இவ்வளவு உள்ள வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா யாரும் உள்ள வர மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப யாருமே காணாம சொல்லி இவ திருத்தன முழிச்சிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த தியேட்டரோட தரையில வர படம் வர ஓடிட்டு இருக்கும். கடைசி ஒரு கிழவி தொங்கிட்டு இருப்பால, அந்த காட்சி தான் ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே யாரா அந்த படத்தை போட்டான்னு இவ கோவத்துல கத்திட்டு இருப்பா. ஆனா அங்க எந்த ஒரு சத்தம் வராது. அதே நேரம் பார்த்து இந்த திரை வர திடீர்னு ஆஃப் ஆயிரும். அப்ப அந்த திரையில பார்த்தா யாரோ தொங்குற மாதிரி ஒரு நிழல் தெரியுது. இந்த நிழலை பார்த்துட்டு இவ மெதுவா பயத்தோட திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவ பயப்பட அதோட ஒரு பயங்கரமா இந்த லேடி வர கத்த. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோ கட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ அதே தியேட்டர்ல ஒரு ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சேஃப்டி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்கல்ல, அதை திறந்து வேற இவன் போனை எடுத்துட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்துட்டு இருக்கும் போது அதே நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வர்றா. அவளும் என்ன செய்றா, அவளோட சேஃப்டி பாக்ஸ்ல இருந்து மொபைல் எடுத்து யாருக்கோ பேசிட்டு இருப்பா. அந்த பக்கத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இவளுக்கு பிறந்த நாளாம். அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோ நினைச்சா டக்குன்னு திரும்பி அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் லவ்வர் தான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கதை போக தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் உள்ள வந்ததுமே இவ வெளியே வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது எதுக்கு வேற ஏதோ ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்தை பார்க்க இந்த தியேட்டர் ஒரு கிளவி தொங்குனால அதே மாதிரி உருவம் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல லைட்லாம் இருக்கும்ல, அந்த லைட்லாம் ஒன்னொன்னு ஆஃப் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து பாய்ந்து என்ன செய்றா, ஒரே வட்டமா ஓடி வந்துட்டு இருப்பா. வந்த வழியே திரும்ப வந்துட்டு இருப்பா. அப்படி வரும்போது பின்னாடி வர அந்த பேய் எல்லா லைட்டையும் அமர்த்திக்கிட்டு அது வேற பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கும். இவன் நேரம் என்ன செய்றா, நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள இருந்தால அந்த ரூமோட கதவை தட்டிட்டு இருப்பா. ஆனா அவங்களுக்கு திறந்த மாதிரி இல்ல. அதே நேரம் பார்த்து அந்த லைட் வர கிட்ட வந்து ஆஃப் ஆயிரும். இவ்வளவு பயத்துல கத்திட்டு இருப்பா. அப்ப டப்புன்னு கதவு திறந்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் கேக்கோட நின்னுட்டு இருப்பான். இவ பயத்துல என்ன செய்றா, அந்த ஃப்ரெண்டோட மூஞ்சில ஒரே குத்து தான். அந்த பையில பொத்துன்னு விழுந்துறா. அதுக்கப்புறம் தான் என்னடா பார்த்தா இவரோட பிறந்த நாளைக்காண்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து பிராங்க் பண்ணிருப்பாங்க. அங்க துரத்திட்டு வந்து பேய் கிடையாது, அந்த படத்தோட போஸ்டர். அதுக்கப்புறம் இவரோட பிறந்த நாளைக்காண்டி நம்ம பையலுக்கு சரக்கு வாங்கி கொடுப்பா. அவங்களுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க சரக்கு அடிக்கிறத பார்த்து ஓசில வருது அதிகமா குடிக்கான்னு சொல்லிட்டு இவ வெளியே போயிடுறா. இவ போறத பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்கார இருக்கான்ல, டேய் போறடா போய் அவளை போய் சமாப்படுத்த சொல்லுமே, இவனு வெளியே
வெளியே வந்துடுறா. அவ பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருப்பா. இவன் ஏதோ பேச வருவான், ஆனா அதை கொஞ்சம் கூட காதுல கேட்காம பஸ் வரும் ஏறி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவன் கொஞ்சம் வருத்தத்தோட திரும்ப தியேட்டருக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தா அவன் ஒரு ஆளா உட்காந்து தியேட்டர்ல அந்த பேய் படத்தை வேற பார்த்துட்டு இருப்பான். அந்த படத்தை வேற இவனோட கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்துல உட்காந்துறான். அப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுப்பான். அந்த பேப்பர் என்னடா இவன் ஏதோ ஒரு பெட்டிங் கட்டிருப்பான் போல. நம்ம ஊர்ல இந்த கிரிக்கெட்ல பெட்டிங் கட்டுறாங்களே அதே மாதிரி ஏதோ ஒரு இதுல இவன் பெட்டிங் கட்டியிருப்பான். அதுல வின் பண்ணதுனால இவனுக்கு ஏதோ ஒரு பணம் அடிச்சிருக்கும் போல. அதை பார்க்கும்போது ஒரு பிளாஸ்பேக். நம்ம ஹீரோனுக்கு என்ன பிரச்சனைனா இவன் இந்த பெட்டிங் கட்டுறதுக்காக இவன் கையில பணம் இருந்திருக்காது. நம்ம ஹீரோயின் குளிக்க போன அந்த கேப்ல இவனோட வாட்ச் அவன் எடுக்க பார்த்திருப்பான். அதுக்குள்ள அவன் வந்துடுறா. இவன் வாட்ச் எடுக்கிறத பார்த்து அவ வேற புடுங்கிட்டு இருப்பாள. கோவத்துல வேற இவன் அந்த வாட்சை வச்சு அவளோட தலையில அடிச்சிடான். அதனால அவளோட தலையில ரத்தம் வந்துடும். இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போல. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் அந்த ரூம்ல படுத்துறான். மறுநாள் விடிஞ்சது பார்த்தா மணி வேற 7 ஆச்சு. சரி அவனோட ஃப்ரெண்டை பார்க்கலான்னு இவன் அந்த ஓட்ட வழியா பார்த்தா ஃப்ரெண்டை காணும். என்னடா போதில இருந்து விழுந்துட்டான்னு சொல்லி இவன் அறக்க பறக்க ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டை காணும். ஆனா அந்த ஃப்ரெண்டோட கேமரா அங்க இருக்கும். இவன் அந்த கேமரா எடுத்து அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அந்த வீடியோ வேற ஓட விட்டு பார்ப்பான். பார்த்தா இவனோட ஃப்ரெண்டுக்காரன் எதையோ பார்த்து பயந்துறான். ஆனா அவன் எதை பார்த்து பயந்தான் தெரியல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு வீடு இருக்கும்ல சரி அங்கேயாவது போயிருப்பான்னு நினைச்சு இவன் அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டுக்கே வந்துறான். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலும் அங்கே இவனோட ஃப்ரெண்டு இல்ல. அப்ப அந்த இடத்துல பார்த்தா தரையில ஏதோ கால் தடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எதையோ பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அதுவும் அங்க இருக்க அலமாரிக்கு நேரம் போயிருக்கும். இவனு பயத்தோட என்ன செய்றான் அந்த அலமாரி கிட்ட வந்து கதவை திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. சரி எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல நினைச்சு இவனு திரும்ப தியேட்டருக்கு வந்துறான். அந்த தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் தெரியல அந்த படத்தை போட்டு இவனோட கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி திருட்டி விசிறி வருமே அந்த வேலையை தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த படத்தோட காட்சியில அந்த பிள்ளையோட அண்ணக்காரன் உள்ள வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளை வர இருக்காது. அப்ப என்னடா பார்த்தா கீழே தரையில வேற தடை இருக்கும். அந்த பிள்ளைய தரத்தனை இழுத்துட்டு போற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு அலமாரி இருக்கும்ல இந்த காட்சி ஓடுறத பார்த்து நம்ம ஹீரோ அசந்து போயிறான். ஏன்னா இதே காட்சியை தான் அவனோட ஃப்ரெண்டோட வீட்லயும் பார்த்திருப்பான். இதை பார்த்து இவ குழம்பி போய் என்ன செய்றான் இவனோட ஃப்ரெண்டுக்கு வேற கால் பண்ணுவான். ஆனா ரிங் அடிக்குது. திரும்ப அந்த தியேட்டருக்குள்ள சத்தம் கேட்குமே. இவ உள்ள வந்து பார்த்தா அந்த தியேட்டர்ல படம் ஓடுதுல அந்த படத்தோட காட்சிக்குள்ளதான் இவனோட ஃப்ரெண்ட் இருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்டோட கண்ணை பார்த்தா அவனோட 2 கண்ணுமே புடிங்கி இருக்கும். அந்த போன் வேற ரிங் அடிக்கும்ல. இதெல்லாம் பார்த்து இவ எப்பறம் அந்த படத்துக்குள்ள போனான்னு இவ பயத்துல வேற குழம்பி போயிறான். அந்த பயத்தோட என்ன செய்யறானா அந்த இடத்தோட வெளியே போலான்னு வந்துட்டு இருப்பான். அப்ப இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு கிராஸ் பண்ணுது. இவனை லைட் அடிச்சு பார்த்தா அங்க யாரும் நடந்து போற மாதிரி இருக்கும். இங்க ஏதோ தப்பா இருக்கும் புரிஞ்சதுமே இவனை அடிச்சு பிடிச்சு நினைச்சா அந்த தியேட்டரோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்துறான். அப்ப என்னடா பார்த்தா இவனோட தோல்ல தான் அந்த பேய் தொங்கிட்டு இருக்கும். அது தெரியாம ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியாம முடிச்சிட்டு இருப்பானா அப்ப இவனோட வீட்டோட பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டு இவன் போய் பாத்ரூம்ல பார்த்தா இவன் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு கால் தடம் பார்த்திருப்பானே அதே கால் தடம் இங்க இருக்கும். இதை பார்த்துட்டு வானா அந்த மேல பார்த்தா கொய்யால அந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கமா அந்த பேய் உட்காந்து தலை சீவிட்டு இருக்கும். அப்ப இவனு பயத்துல நினைச்சா மெதுவா வந்து அந்த ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் இல்ல. ஆனா அதை தலை சீவிச்சு அந்த சீப்பு இருக்கும். இவன் அந்த சீப்பை கையில எடுத்து பார்த்தா அதோட முடி அந்த சீப்புல இருக்கும். இதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் திரும்ப தியேட்டருக்கு வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த தியேட்டர்ல நம்ம ஹீரோயின் இருப்பால அவள இன்னொரு லேடி என்ன செய்றாங்க இந்த படத்தோட போஸ்டரை அவங்க 2 பேரும் மாட்டிட்டு இருப்பாங்க. அப்ப கீழே பார்த்தா நம்ம ஹீரோ அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான். இந்த போஸ்டர் வேற கீழே தொங்குமா அதை நம்ம ஹீரோ பார்த்தது பயந்துடுறான். அதை பார்க்கவே பயமா இருக்கு. அப்பதான் அது மேல ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. இது முழுக்க இந்த படம் ஒரு உண்மை கதையை வச்சு எடுத்ததான். இதை நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவன் கொஞ்சம் மிரண்டு போயிடுறான். இந்த படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா பழி வாங்கு மாவி. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவ திரும்ப ஆபரேட்டர் ரூம் வந்து அந்த கேமராவை தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த கேமராவில் வீடியோ இருக்கும்ல அந்த வீடியோ மறுபடியும் போட்டு பார்க்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த பேயோட முகம் அந்த வீடியோல தெரியும். இதை பார்த்து கொஞ்சம் பயத்துல நினைச்சா எந்திரிச்சு அந்த தியேட்டரோட ஓட்டை இருக்கும்ல அந்த ஓட்ட வழியை வெளியே பார்த்தா அங்க மக்கள் உட்கார்ந்துருப்பாங்கல்ல அந்த சீட்ல அந்த பேய் உட்கார்ந்துருக்கும். அந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை அடிச்சு பிடிச்சி தியேட்டருக்குள்ள வந்துறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் இல்ல. இவ வேற திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பான்ல இதை வேற நம்ம ஹீரோன் பாத்துறா. என்ன அந்த பேய் எப்படி இருக்கான்னு இவ குறுகுன்னு பாத்துட்டு இருப்பா. இவன் ஏதோ குழப்பத்துல இவன் மேல வந்துடுறான். இவ வரத பார்த்து இவள பின்னாடி வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல கேமரா இருக்கும்ல அந்த கேமரா எடுத்து பாக்குறதுக்குள்ள இவ வந்து டப்புன்னு புடிஞ்சிடறான். இவள கோவத்துல வர உனக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு இவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பா. அந்த பேய் அப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். இந்த மாதிரி இவனோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் காணாம போயிட்டான். நேத்து நைட்டு தான் அந்த படத்தை அவன் தனியா பார்த்தான். அப்படி அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்துல வரக்கூடிய பேய் தான் அவனை கொன்றுச்சு. அதனால தயவு செய்து நீ அந்த படத்தை பார்க்காதன்னு சொன்னா இவ நம்ப மாட்டா. இதை பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளரலாம்னு சொல்லி இவ கோவத்துல கத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்குமா அப்ப திரும்ப அவன் தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பான். அப்ப இவனுக்கு பக்கத்துல அந்த பேய் உட்கார்ந்துருக்கும். அந்த பேயை பார்த்த பயத்துல வேற அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா இவ வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா புயல் இவனுக்கு முன்னாடி அந்த பேய் நிக்கும். அப்ப அந்த பேயோட வாயை வர கிழிச்சு காட்டுமா. அதை பார்த்த பயத்துல வேற இவ திரும்ப ஒரே ஓட்டமா ஓடி போய் அங்க ஒரு லிப்ட் இருக்கும். அந்த லிப்டோட கதை திறந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அதே நேரம் பார்த்தா இவனுக்கு பின்னாடி மேல அந்த இடத்துல அந்த பேய் வேற தொங்கிட்டு இருக்கும். அதே நேரம் பார்த்து அந்த லைட் வேற ஆஃப் ஆயிட்டு இருக்குமா. இவ என்ன பண்ண தெரியாம லிப்ட வேற திறக்க பார்ப்பான். ஆனா அந்த லிப்டோட கதவு திறக்காது. அப்ப அதுவா திறக்கும். முன்னாடி பார்த்தா அந்த பேய் இவனை பிடிக்க வருமே பயத்துல அந்த லிப்டுக்குள்ள விழுந்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க மக்கள்லாம் அந்த லிப்ட திறந்து பார்த்தா இவ ஏதோ வலிப்பு வந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்கும். கை காலம் இழுத்துட்டு இருக்கும். அங்க இருந்த மக்கள் இவனை காப்பாத்திடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் கேள்விப்பட்டதுமே அவன் நேரம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துறா. வந்து பார்த்தா அவன் வேற மயக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்கும் நினைச்சு அதை பத்தி தெரிஞ்சிருக்காக வெனிசிரா நெட்ல வேற சர்ச் பண்ணி பாப்பா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல சாபாங்கிற ஒரு பெண்ணு இருந்திருக்கா. ஆனா ஒரு பைத்தியக்காரியா அந்த ஊர்ல இருக்க சின்ன சின்ன பிள்ளைகளை போய் கடத்திட்டு போய் அவங்களோட கண்களை தோண்டி எடுத்திருப்பா. இந்த மேட்டர்லாம் அதுல இருக்கும். கடைசி அந்த ஊர் மக்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சு அந்த பைத்தியம் பிடிச்ச பெண்ணை ஒரு தூக்கு
தூக்குல வேற தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்பு கிடைக்கலன்னு இதை பத்தி அதுல போட்டிருக்கும். அந்த கிராமத்தோட பெரியும் அந்த பைத்திய வளைஞ்சு அந்த வீட்டையும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே அவங்ககிட்ட சொல்லி காட்டுவா, நீ சொல்றது உண்மையா போய் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம், நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும் சொல்லி இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க, அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்ற வழியில இவங்க ஒரு வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. அந்த வண்டியில பார்த்தா ஒரு 2-3 பேர் கிட்ட கண்ணுல, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கிழவி இந்த வேலையை பார்த்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா இவங்க தேடி வந்த வீடு அங்க இருக்கு. யதார்த்தமா அவங்க கண்ணில் பட்டுரும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை நிப்பாட்டி இவங்க நேரம் அந்த வீட்டுக்கு வந்துறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு பாலடைஞ்சு போன வீடா இருக்கும். அந்த படத்துல பார்க்கும்போது இதுக்கப்புறம் ஒரு ரூம் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரூம் இல்ல. அப்ப இந்த இடத்துல ரூம் இருக்குமேன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் புலம்பிட்டு இருப்பான். அந்த புலம்பலோட என்ன செய்றான், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கால் எடுத்துப்பானே, அந்த தரை வேற உடைஞ்சி இவன் அதுக்குள்ள விழுந்துறான். அப்படி விழுந்து கொஞ்ச நேரம் மயங்கிடுறான். நம்ம ஹீரோ தான் மேலந்து கத்திட்டு இருப்பா. இவனோட பேரை சொல்லி கத்திட்டு இருப்பாளா, இவனு மயக்கம் தெளிஞ்சு அப்பதான் முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப இவளு பார்த்ததுக்கு அப்புறம் நீ இங்கே இரு, உதவிக்கு யாரா கூட்டு வரணும் சொல்லி இவன் அந்த பக்கமா ஓடி போயிடுறா. இவன் நினைச்சு தட்டு தடி மாதிரி எந்திரிச்சிடறான். அப்ப இவன் இருக்கிற இடத்த மட்டும் தான் வெளிச்சிருக்கும். மத்த இடத்துல ஒரு இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள பார்த்தா நம்ம படத்தோட ஆரம்பத்துல டேபிள் பார்த்தோமே, அந்த இடத்துல அந்த டேபிள் இருக்கும். அப்படி லைட்டா மேல அடிச்சு பார்த்தா அந்த கிழவி தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த கயிறு வேற அந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வேற ஒரு போட்டா இருக்கும். இவன் அந்த போட்டோ எடுத்து பார்த்தா அந்த கிழவிதான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு பார்த்தா எதுக்கு ஒரு கதவு இருக்குல்ல, அந்த கதவு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. இதை பார்த்து இவன் பயந்து போயிறான். அப்ப அந்த கதவை திறந்து வருது யான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இவளு வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனோட கையை பிடிச்சு கூப்பிடுவாளா. அப்ப அதுல இருந்து மேல இருந்து ஒரு கயிறு வருது. யாரை பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அப்ப மேல இருக்கதா உண்மையான ஹீரோயின், இங்க கீழே இருக்கிறது அந்த பேய் போல. இதை பார்த்து இவன் பயந்து போயிறான். அது வேற இவனை கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அப்பதான் பாருங்களேன் அதோட உண்மையான முகத்தை காட்டுமே, இவன் பயந்து அந்த இடத்துல விழுந்துறான். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பா. இதுக்கப்புறம் ஒரு செகண்டோட இருக்கக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மேல இருந்து விழுந்திருப்பான்ல, அவனோட கையில வேற அடிபட்டு இருக்கும். அதை காட்டுறதுக்காக இவங்க டாக்டர் வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல எந்த ஒரு பிரச்சனையில மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாருன்னு நம்ம ஹீரோக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் இருக்கல, இவன் அந்த கிழவி பத்தி அந்த வீட்டை பத்தி பேசுமே. இதை கேட்ட அந்த டாக்டரும் அது எந்த வீடு எந்த கிழவி கேட்குமே, இவளை எல்லாத்தையும் சொல்றா. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு உண்மை வெளியே வருது. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிழவி இருந்தால, அவதான் இப்ப பேயா வந்து எல்லாத்தையும் கொல்ற நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க என்ன விஷயம்னா, அந்த கிழவி சாகவே இல்லையா, அது ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுமே. இதை கேட்டு இவங்க சாக்காயிராங்க. உடனே செக் பண்றதுக்காக அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் வந்துறாங்க. வந்து பார்த்தா அந்த கிழவி அங்க இருக்கும். அப்ப இந்த கிழவி உயிரோட இருக்கு. அப்ப உண்மை யார் பேயா வரான்னு நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அப்படி குழப்பத்துல இருக்கும்போதான் எதுக்கு ஒரு தியேட்டர் இருக்கும்ல, அந்த தியேட்டர்ல பார்த்தா இந்த பேய் படத்தோட போஸ்டர் ஒட்டிருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோட்ட சொல்லி காட்டுவான், இதே முகம் தான் என்ன துரத்துச்சுன்னு சொல்லுமே. அப்ப இந்த படத்தை எடுத்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து ஏதாவது கேட்டா தெரியும் நினைச்சு அந்த படத்தை எடுத்த டைரக்டரோட ஆபீஸ்க்கு வந்துறாங்க. வந்து பார்த்தா அங்க கேட்டு பூட்டி இருக்கு. அதே நேரம் பார்த்து ஒரு கொரியர் பைய வரான். அவன் என்ன சொல்றானா, நானும் 1 வாரமா வந்துட்டு இருக்கேன், இந்த வீடு எப்போ பூட்டி தான் கிடக்குன்னு சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நினைச்சாங்க, அந்த வீட்டோட பின்பக்கமா கண்ணாடி உடைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்குமான்னு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன செய்யறானா, இந்த படத்தை எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட பேருக்கு நேர நம்பர்ல இருக்கும். அது ஒவ்வொரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். போன் வேற போகாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன செய்யறானா, அங்க ஒரு டிராயரை திறக்குமே, அதுல நிறைய கேசட் இருக்கும். அதுல ஒரு கேசட் எடுத்து இவன் போட்டு பாக்குறான். பார்த்து அந்த படத்துல தொங்குற காட்சி வரும்ல, அந்த காட்சி இவங்க ஷூட்டிங் எடுப்பாங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பாங்கல. அந்த தொங்குற காட்சியில இந்த லேடி தொங்குறது டைரக்டருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இவரோட நடிப்பு அந்த அளவுக்கு தத்துரமா இல்லாதனால இந்த காட்சியை ஒரு தடவைக்கு இவங்க ஒரு 5-6 தடவை எடுத்திருப்பாங்க. ரீடேக்கா எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டரும் அந்த டைரக்டரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல, இவங்க 2 பேரும் மாறி மாறி அந்த நடியை போட்டு கிளியா கிழிச்சிட்டு இருப்பாங்க. இது சரிப்பட்டு வராது, வேற ஆள் போடவும் சொல்லுமே. இதை கேட்ட அந்த நடி என்ன செய்றா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்னு சொல்லுமே. இவங்களுக்கு சரிஞ்சல் கொடுத்துறாங்க. இவ பழையபடி தொங்கிட்டு இருப்பா. அப்படி தொங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்க சேஃப்டிக்காக ஒரு ரோப் கொடுத்திருப்பாங்கல்ல, அது கட் ஆகி இவளோட கழுத்தை வரை இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உசுர் போயிட்டு இருக்கும். இது எதுவுமே தெரியாம நடிப்பு தத்துரமா இருக்குன்னு இவங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த ரோப் வந்திருக்குமே, அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இவளை காப்பாத்துறதுக்குள்ள அந்த நடிகை என்னடா துடிச்சு அந்த கைத்துல செத்து போயிடுறான். இந்த வீடியோட காட்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். இந்த படத்தோட ஹீரோனா பேயா வந்து எல்லாத்தையும் கொல்றாங்க தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோனை கழட்டி விட்டுட்டு அந்த பைக் எடுத்துக்கிட்டு இவன் நேரம் அந்த தியேட்டருக்கு வந்துறான். ஆனா எதுக்காக வரான்னு தெரியல. இவன் அந்த தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னு மடக்குவாங்க. ஏன்னா இவன் திருட்டு விசிறி எடுத்தால அதுக்கு இவன் நிறைய பணம் வாங்கியிருப்பான். ஆனா அந்த திருட்டு காப்பி கொடுத்திருக்க மாட்டான். அதனால இவனை மடக்கி இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த படத்தோட காட்சி முடிஞ்சதுமே மக்கள் வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல என்ன செய்றான், இவன் உள்ள ஓடி வந்துறான். உள்ள வந்தவன் நேரம் என்ன செய்றானா, இந்த படத்தோட பிலிம் இருக்குமே, அந்த பிலிம் எல்லாத்தையும் வெளியே எடுத்து ஒரு பக்கெட்ல போட்டு எரிச்சிடறான். அதை எரிச்சதுக்கு அப்புறம் இதோட எல்லாம் முடிச்சான்னு சொல்லி இவன் வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா முத இவனை மடக்கினாங்களே, அதே மாதிரி அந்த 2 பேரும் மடக்குறாங்க. என்னடா இது இப்பதான் முடிஞ்சு திரும்ப நடக்குதுன்னு பார்த்தா இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நடக்கும். திரும்ப இவன் வருவாங்க, இவன் அந்த கேப்ல ஓடுவான், அந்த பிலிமை எரிப்பான், மறுபடியும் வெளியே வருவான், மறுபடியும் இவங்க வருவாங்க, மறுபடியும் உள்ள போவான், அந்த பிலிமை எரிப்பான். இப்படி அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும். எனக்கே கடுப்பாயிருச்சு. இதனால இவனு ரொம்ப கடுப்பாயிரான். இந்த திருட்டு விசிறி கேட்டானே, அந்த பையில பிடிச்சு குத்திட்டு இருப்பான். பார்த்தா அது அவனை குத்தல, அந்த பேயத்தை குத்திருப்பான் போல. அந்த பேயோட முகத்தை பார்த்ததுமே இவன் அலறடிச்சு ஒரே வட்டமா அந்த தியேட்டருக்குள்ள ஓடி வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பா. சரி அவதான் நிக்கிறான்னு சொல்லி அவ பின்னாடி இவன் போயிடுறான். இவன் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் உண்மையா நம்ம ஹீரோன் வருவா. அப்ப இதுக்கு முன்னாடி போடுது அந்த பேய் தான். ஆனா அது தெரியாம இவன் போயிட்டு இருப்பான். இவன் அந்த தியேட்டருக்குள்ள போறான்ல, அதை நம்ம ஹீரோன் பாத்துறா. இவனை தடுக்கிறதுக்குள்ள அவன் உள்ள போயிடுறான். அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோன் அங்க இருக்க மாட்டால, இவனை ஒவ்வொன்னா தேடி பார்த்துட்டு இருப்பான். அப்ப பின்னாடி அந்த படம் வேற ஓடிட்டு இருக்கும், அந்த பேய் வேற தொங்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த பேய் வேற
ஹீரோ அந்த படத்துல இல்ல. எங்கடா பார்த்தா இவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். அப்ப சடனா பக்கத்துல வரமே இவனோட கழுத்தை பிடிச்சி இது ஒரு பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இவன் அந்த பேயோட கையை தட்டி விட்டுட்டு திரும்ப ஒரே வட்டமா அந்த தியேட்டர் விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி ஓடி வரும்போது எதுக்கு வர அந்த பேய் கையில கத்தி வச்சிருக்கும் போல அதை வச்சு குத்த வரும். ஜஸ்ட் மிஸ்ல குனிஞ்சு தப்பிச்சிடான். அதுக்கப்புறம் தப்பிச்சு ஒரே வட்டமா இன்னொரு ரூமுக்குள்ள வந்துறான். ஆனா அந்த ரூமோட கதவு மூணதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அது ஏதோ பழைய வீடு மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இவன் திரும்ப அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க வழியே இல்ல. அப்ப எதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள வர கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த தியேட்டருக்குள்ள வந்துறா. அப்பதான் பாருங்களேன் நம்ம ஹீரோ எங்க இருக்கானா அந்த படத்தோட காட்சிக்குள்ள இருப்பான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் செத்து இருப்பாங்க. இவங்கள யார் தெரியுதா? இந்த படத்தை எடுத்த கூட்டம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தான் இருப்பான். இவங்களோட கண்ணில தோண்டி தான் அந்த பேய் சாவடிச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்து அந்த இடத்துல உட்கார்ந்துறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த பேய் வந்ததுமே நம்ம ஹீரோட கண்ணை தோண்டி அவனையும் சாவடிச்சிடும். இவனை சாவடிச்ச மாதிரியே நம்ம ஹீரோனை சாவடிச்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோனும் இந்த படத்தோட காட்சியை பார்த்திருப்பா. குறிப்பா அந்த தொங்குற காட்சி பாக்குற எல்லாத்தையுமே அந்த பேய் சாவடிக்கும். இது எதுவுமே தெரியாம மக்களுக்கு வேற அந்த படத்தை போட்டு காட்டிடுறாங்க. அவங்க இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு நான் சொல்ல வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.